மலையிலேருந்து 3 பிடி மண் எடுத்து வச்சானா. 300 வருஷத்துல நீர் படித்தது 3 புடி. ஒரே மலையா இருந்த வேதத்தை பிரித்து சாகைகளா பிரித்து நாம் அத்தியனம் பண்ணுவதற்கு வாகா பிரித்து கொடுத்ததுனால தான் வியாசருக்கு வேத வியாசர்னு பேர். இந்த 12 எத்தனை ஸ்டேட்ல இருக்கு தெரியுமோ? 22 ஸ்டேட்ல பறந்துருக்கு. நம்முடைய பாரத தேசத்துல ஹிந்து தர்மத்துல வேதத்துக்கு அவ்வளவு முக்கியம். ரிஷி பிரமிச்சு போய், மலையா இருக்கே வேதம், நான் இந்த 300 வருஷமா படிச்சிருக்கேனே, எவ்வளவு படிச்சிருப்பேன், வேதம் எவ்வளவு நான் அத்தியனம் பண்ணியிருப்பேன், அதை சொல்லு. அப்பதான் நான் மிச்சம் கால்குலேட் பண்ணி நான் வருஷம் வாங்கிக்க முடியும். தேஷாகும் ஹைகைகஸ்மான் முஷ்டிநாததே. 3 மலையிலேருந்து 3 பிடி மண் எடுத்து வச்சானா இந்திரன். இருக்கிற வேதம் 3 மலை. 300 வருஷத்துல நீர் படித்தது 3 புடி. மிச்சம் இவ்வளவு இருக்கு. எவ்வளோ வருஷம் வேணும் சொல்லும். ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டார். அனந்தாவை வேதா, ஒரே நமஸ்காரம் சாஷ்டாங்கமா மலை மாதிரி இருக்கு. இப்படி மலையா இருந்த வேதத்தை தான் வியாசாச்சாரியால் பிரித்து கொடுத்தார். அதனால தான் நம்ம மாலை இன்னைக்கு வேதம் படிக்க முடியாது. ஒரே மலையா இருந்த வேதத்தை பிரித்து சாகைகளா பிரித்து நாம் அத்தியனம் பண்ணுவதற்கு வாகா பிரித்து கொடுத்ததுனால தான் வியாசருக்கு வேத வியாசர்னு பேர். இப்படி மலையா இருந்தால் எப்படி நமக்கு அடியும் தெரியல நுனியும் தெரியல, எப்படி படிக்க முடியும்? இப்படி மலையா இருந்த வேதத்தை 1134 பிரிவா பிரிச்சார். மலையை பிரிச்சுட்டார். 1134 பிரிச்சார். அந்த 1134 தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம், இது 4 சேர்ந்து 1134. ரிக்வேதம் 21 சாகை, யஜுர்வேதம் 101 சாகை, சாமவேதம் 1000 சாகை, அதர்வண வேதம் 12 சாகை. 1134. இதை பிரித்து கொடுத்ததுனால தான் வியாசாச்சாரியாளுக்கு ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு அவருக்கு தான் பூஜை. வேதாரம்பங்கள்லாம் பண்ணுறோமோ, வேதம் சொல்லிக் கொடுக்குறாரே வாத்தியார், அந்த வேதாரம்பம்லாம் பண்ணி இன்னைக்கு பூஜை யாருக்கு தெரியுமோ? வியாசருக்கு. ஏன் வியாசருக்குன்னா வேதத்தை கொடுத்ததுக்கா பூஜை. 1134 சாக்கைகள். இவ தான் சொன்னேன், பரத்வாஜருங்கிற ரிஷி வேதம் அத்தியனம் பண்ணி முடியலேன்னுட்டார். அந்த 1134 இருந்த பாரத தேசம் இன்னைக்கு எங்க வந்து நிற்கிறது தெரியுமோ? 12 சாக்கையில் வந்து நிற்கிறது. 1134 எங்க இருக்கு, 12 எங்க இருக்கு? ஏன் இப்படி போச்சு அப்படின்னா கவனிக்காமலே போயிடுச்சு. இவ்வளவு சாக்கு இருக்குங்கிறதுக்கு இது நாம் கதையில சொல்றமே தவிர கவர்மெண்டே பிரயத்தனப்படுறது வெளியில தெரியாது. கவர்மெண்ட் தேடுறது. ஏன் தேடுறதுன்னு அவன் ரிசர்ச்சுக்கு தேவையானது முழுக்க வேதத்தில் இருக்கு. அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவன் தேடுறான், ரிசர்ச் பண்ணுறான். அவன் தேடி நார்த்தில் உஜ்ஜயின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே தான் பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி. அவள் தான் வேதத்துக்காக ரொம்ப பிரயத்தனப்படுறான். திருப்பதி பெருமாள் அங்கே சந்நிதியிலையும் வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தேடுறான். இத்தனை இந்த 1134 இருந்ததில் இப்போ 12 இருக்குன்னு சொன்னேன்னு. இந்த 12 எத்தனை ஸ்டேட்டில் இருக்கு தெரியுமோ? 22 ஸ்டேட்டில் பறந்துருக்கு. 22 ஸ்டேட்டில் வேதம் இருக்கு. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுங்கிறது தமிழ்நாடு. மற்றபடி 22 21 ஸ்டேட்டில் இருக்கு. இது எங்கே என்ன இருக்குன்னு தெரியாமல் இருந்ததுனால தானே அது அழிஞ்சுது. அதனால தான் ரொம்ப நாளாக ஒரு அபிப்பிராயம், இன்னைக்கு என்ன வேதம் மிச்சம் இருக்கோ அது எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துவிடணும்.
ஃப்யூச்சரில் நம்ம தேசத்தில் இவ்வளவு தான் இருக்குன்னா ஒரு அவேர்னஸ் வருது. இப்போ அங்கங்கே இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் இல்லாமல் இருக்கு, வந்தது போனதே தெரியாது, அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் பண்ணணும். இப்போ நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி கதையில் இந்த வேத பூமியை பற்றி சொன்னது பல பேருக்கு புரியல. ஏன் புரியலைன்னா, நான் விஸ்தாரமாக சொன்னதை பார்த்தவாளை விட இப்போ பக்த விஜயம் போது நடுப்பில் நேற்றுக்கு ஏதோ ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தவா அதிகம். முன்னாடி பார்த்தவாளுக்கு தான் விவரம் தெரியும், புதுசாக பார்த்தவாளுக்கு தெரியாதோன்னு. அதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். நம்முடைய பாரத தேசத்தில் ஹிந்து தர்மத்தில் வேதத்துக்கு அவ்வளவு முக்கியம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.